வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் 2 டிரில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு ஏற்றுமதி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் 3வது இடத்தில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். கோடை விடுமுறையை ஒட்டி பயணிகள் நெரிசலை தவிர்க்கும் வகையில் சிறப்பு ரயில்களை இன்று தெற்கு ரயில்வே இயக்குகிறது. ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் 2வது ஆட்டத்தில் இந்திய ஆடவர் அணி 3-2 என்ற ஆட்டக்கணக்கில் ஸ்லோவாக்கியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் 2 டிரில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான பொருட்களை ஏற்றுமதி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், 1 டிரில்லியன் அளவிற்கு பொருட்களையும் 1 டிரில்லியன் அளவிற்கு சேவை ஏற்றுமதியையும் இலக்காக கொண்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். ஏற்றுமதி மேம்பாட்டு இயக்கத்தின் அமலாக்கம் குறித்தும் ஆய்வு செய்த திரு பியூஷ் கோயல், வேளாண் ஏற்றுமதி மற்றும் சிறு குறு தொழில்துறை பொருட்கள் ஏற்றுமதி ஆகியவற்றில் முக்கிய கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் 3வது இடத்தில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் மொத்த உற்பத்தியில் 30% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் பெறப்படுவதாக தெரிவித்தார். புதை படிவ எரிபொருள் அல்லாத ஆதாரங்களிலிருந்து 50% மின்சாரத்தை பெறுவது என்ற 5 ஆண்டு கால இலக்கை இந்தியா முன்னதாகவே எட்டியுள்ளதாகவும் திரு பிரல்ஹாத் ஜோஷி குறிப்பிட்டார். இந்திய நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மருத்துவத்துறைக்கு பயனுள்ளதாக அமையும் என்று அத்துறையைச் சேர்ந்தவர்கள் கூறியுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய மருத்துவ உபகரணங்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு குழுமத்தின் செயல் இயக்குநர் திரு பிரவீன்குமார் மிட்டல், தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்திய மருத்துவ உபகரணங்கள் ஏற்றுமதிக்கு ஊக்கமளிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் உலகளாவிய சந்தை தேவைக்கேற்ப இந்திய மருத்துவ உபகரண உற்பத்தி பொருட்களின் மேம்பாட்டிற்கு உதவிடும் என்றும் திரு பிரவீன்குமார் மிட்டல் கூறினார். கோடைகால பயணிகள் நெரிசலை தவிர்க்கும் வகையில் சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு இன்றிரவு மணி 11:50க்கு அதிவிரைவு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. ஈரோட்டிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு இன்று காலை மணி 9:20க்கும், சென்னை சென்ட்ரலிலிருந்து போத்தனூருக்கு மாலை மணி 6:45க்கும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. தாம்பரத்திலிருந்து தென்காசிக்கு இரவு மணி 10:30க்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இதற்கிடையே சித்ரா பௌர்ணமியை ஒட்டி விழுப்புரம், திருவண்ணாமலை இடையே இரு மார்க்கத்திலும் சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. விழுப்புரத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு இன்று காலை மணி 10:10க்கும், மறுமார்க்கத்தில் நண்பகல் மணி 12:15க்கும் ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா நாளை நடைபெறுகிறது. இதுவொட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மதுரை அழகர் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 27ஆம் தேதி துவங்கி வரும் 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. விழாவை ஒட்டி மண்டுகு முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிக்கவும், ஆண்டாள் சூடி கொடுத்த திருமாலையை ஏற்றுக்கொள்ளவும், வைகை ஆற்றில் இறங்கும் வைபவத்திற்காகவும் மதுரைக்கு சுந்தரராஜ பெருமாள் கள்ளர் திருக்கோலத்தில் எழுந்தருளுவார். இந்நிலையில் 3 மாவடி பகுதியில் கள்ளழகரை பக்தர்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேர்வை நிகழ்ச்சி இன்றும், கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் விழா நாளை காலை 5:35 மணிக்கு மேல் 5:55 மணிக்குள் கோலாகலமாக நடைபெறுகிறது. விழாவை ஒட்டி வைகை அணையிலிருந்து வைகை ஆற்றுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் வைகை ஆற்று பகுதிகளில் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சியும் பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு சிறப்பு நடவடிக்கைகளை மாநகர காவல்துறையும் மேற்கொண்டு வருகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு வரும் 4ஆம் தேதி காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல்
தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள். நீலகிரி மாவட்டம் உதகையில் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் லாரன்ஸ் பள்ளியின் 168வது நிறுவன தின விழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. இதில் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பங்கேற்று போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான கும்பகோணம் அருள்மிகு சாரங்கபாணி ஆலய சித்திரை திருவிழா நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று காலை நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புகழ்பெற்ற வைணவ திருத்தலங்களில் ஒன்றான கும்பகோணம் அருள்மிகு சாரங்கபாணி ஆலய சித்திரை திருவிழா கடந்த 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று காலை 8:45 மணிக்கு மேல் திருத்தேர் வடம் பிடித்தல் நடைபெறவுள்ளது. தமிழகத்தின் குறிப்பிடத்தக்க தேர் திருவிழாக்களில் ஒன்றாக திகழும் இந்த தேரானது அலங்காரத்துடன் சுமார் 100 அடிக்கு மேல் உயரமாகவும் 500 டன் எடையும் கொண்டது. திருவாரூர் ஆழித்தேர், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் உள்ளிட்ட தேரோட்ட விழா வரிசையில் குறிப்பிடத்தக்கதாக திகழும் இந்த தேரோட்டம் இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது. விழாவை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. தஞ்சாவூரிலிருந்து ஆர். நந்தகோபால். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பூர், தேனி, திண்டுக்கல், நீலகிரி, கோவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் அறிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்து ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அராக்சியுடன் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நேற்று மாலை விவாதித்தார். அமெரிக்கா, ஈரான் இடையே பதற்றம் தொடரும் நிலையில் ஈரான் துறைமுகங்கள் மீதான கடற்படை முற்றுகையை தொடர தயாராக இருப்பதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. மேற்குவங்க சட்டப்பேரவைக்கு நேற்று நடைபெற்ற 2ஆம் கட்ட வாக்குப்பதிவில் 91.66% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தில்லி புதிய மேயராக பிஜேபியைச் சேர்ந்த திரு பிரவேஷ் வாஹி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சத்தீஸ்கட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 77% மாணவர்களும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 83% மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தென்னிந்தியாவின் 140 மாவட்டங்களில் நடத்தப்பட்ட முகாம்கள் மூலம் போரில் உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கு 50 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது. பெங்களூருவில் நேற்று பெய்த கனமழை காரணமாக மருத்துவமனை சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஜார்க்கண்ட் மாநிலம் சாரந்தா வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் மாவோயிஸ்ட் ஒருவர் கொல்லப்பட்டார். சேலம் மாவட்டத்தில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு போக்சோ நீதிமன்றம் ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள குன்னம் கிராமத்தில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த 7 அடி நீள முதலையை வனத்துறையினர் பிடித்து அணைக்கரை பகுதியில் பாதுகாப்பாக விட்டனர். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி கோயில் உண்டியலில் 1,51,00,000 ரூபாய் காணிக்கை கிடைத்துள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் 2வது ஆட்டத்தில் இந்திய ஆடவர் அணி 3-2 என்ற ஆட்டக்கணக்கில் ஸ்லோவாக்கியாவை வென்றது. லண்டனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்திய அணியின் மனவ் தாக்கர், மனவ் ஆகியோர் வெற்றி பெற்றனர். இந்திய ஆடவர் அணி தமது அடுத்த ஆட்டத்தில் கௌதமாலாவையும் மகளிர் அணி ருவாண்டாவையும் இன்று எதிர்கொள்கின்றன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 243 ரன் எடுத்தது. 244 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் 18.4 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 249 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. அகமதாபாத்தில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் குஜராத் பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் 2 டிரில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு ஏற்றுமதி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் 3வது இடத்தில் உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். கோடை விடுமுறையொட்டி பயணிகள் நெரிசலை தவிர்க்கும் வகையில் சிறப்பு ரயில்களை இன்று தெற்கு ரயில்வே இயக்குகிறது. ஈரோடு, சேலம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் 2வது ஆட்டத்தில் இந்திய ஆடவர் அணி 3-2 என்ற ஆட்டக்கணக்கில் ஸ்லோவாக்கியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.